இட்லிப்பால் இல்லை போட்டு புதைச்சிருவோம். ஆனால் இப்போது அது அப்படியே வேறு மாதிரி வந்திருக்கு. பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் நம்ம பெண் உரிமை, பெண் சுதந்திரம், பெண் போராட்டம், அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும், அப்படி இப்படி சொல்லி சொல்லி கடைசியில் எங்கே கொண்டு வந்து விட்டுருக்கோம் தெரியுமா? 2 வயசு குழந்தைங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்ம கொண்டு வந்து விட்டுருக்கோம். அந்த 2 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? அது எங்கேயாச்சும் போகிறதுக்கோ வர்றதுக்கோ முடியுதா? இல்லை. ஏன்னா அது கூட ஒரு தாய் இருக்கணும். இப்போ தாய்ங்களே தான் குழந்தைங்களுக்கு பேயாக இருக்கிறாங்க நிறையா இடத்துல. வெறும் ஆண்கள் மட்டும் இல்லைங்க, பெண்களும் சேர்ந்து தான். ஏன்? ஆசைகள், அதிக அளவு ஆசைகள், ஆடம்பர ஆசைகள். நகை செய்யணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், லக்ஷரியாக வாழணும், நம்ம வாழ்க்கை நமக்கு மெயின், யாரும் நமக்கு ஒரு குறை சொல்லக்கூடாது, எல்லா பொருளும் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு ஓடுறதுனால தான் இந்த அவல நிலைமை. என்ன நம்ம சம்பாதிச்சாலும், என்ன நம்ம ஆடம்பரமாக வாழ்ந்தாலும், என்ன சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தாலும் கடைசியில் போகிறது மண்ணுக்குள்ளே தான். எதையும் எடுத்துகிட்டு போகிறதும் கிடையாது. எந்த ஒரு ஆசையும் உங்களோட வரப்போகிறதும் கிடையாது. பிஞ்சு குழந்தைங்க இதுக்காக குரல் கொடுக்க யாருமே முன் வரலைங்க. ஒரு இடத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் ஜஸ்ட் லைக் தட் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் நம்ம வீட்டு குழந்தைங்களை பாதுகாக்க வேண்டியது நம்ம தாங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ குழந்தைங்களாம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க. எல்லா குழந்தைங்களும், ஆண் குழந்தையாக இருக்கட்டும், பெண் குழந்தையாக இருக்கட்டும், ஃபோன் நல்லாவே யூஸ் பண்ணுறாங்க. ஃபோனால் தான் எல்லா பிரச்சனையுமே தோணுது, எல்லாமே உருவாகுது. நம்ம படிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமோ இல்லையோ, அவங்க கெட்டு போகிறதுக்கு ஃபோனை முழுமையாகவே கொடுக்குறோம். காரணம், நம்மளை அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்மளை அவங்க எதுவும் கேட்கக்கூடாது, நம்ம அவங்கள எந்த ஒரு இதுக்கும் இம்பார்ட்டண்ட்டு தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம்? ஃபோனை நம்ம கொடுத்துட்றோம். 2வது ட்ரெஸ்ஸிங்கு. ஆமாங்க, ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது ரொம்பவே இப்போது கலாச்சாரம் மீறினது. அதை விடுங்க. இப்போ நான் ட்ரெஸ்ஸிங்க்கு நீட்டாக போடுற ட்ரெஸ்ஸுன்னு நிறையா இருக்குது, அழகாக போடுற ட்ரெஸ்ஸு நிறையா இருக்குது. ஆனால் நம்ம பெண் குழந்தைங்களுக்கு நம்ம ட்ரெஸ்ஸிங்க்கு என்ன சொல்லித்தரோம்? டைட்டாக ஒரு லெகின்ஸு, அது மேலே ஒரு டிஷர்ட்டு, கேட்டாக்கா ஃப்ரீயாக போடணுங்க, ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஃப்ரீடம் கொடுக்குறோம். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஃப்ரீடம் கொடுக்குறோம். பார்க்குறவங்க கண்ணுக்கு அது எப்படி இருக்குது? அதுவும் இப்போ குழந்தைங்க வயசுக்கு மீறிய மெச்சூரிட்டி, வயசுக்கு மீறிய வளர்ச்சி, இதெல்லாம் இருக்கிறப்போ என்ன ஆகும் இந்த சொசைட்டியில்? அதுவும் இல்லாமல் சினிமா, எந்த சினிமாவும் ஒழுங்கான கண் பார்வையில் இல்லை. எல்லாமே இப்போ ரொம்பவே ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. யாரையும் நம்ப முடியல, எங்கேயும் நம்ப முடியல. இப்போ பெண் குழந்தைங்களுக்கு உயிரோட வாழுங்களா வாழாதுங்கன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. குழந்தை பிறக்கிறது ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னாக்கா, பிறந்த குழந்தைய பாதுகாக்கிறது ரொம்பவே கஷ்டங்க. இது எல்லாமே நம்ம மாற்றணும். நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம இனத்தை நம்ம தான் பாதுகாக்கணும். நம்ம குழந்தைங்கள நம்ம தான் பாதுகாக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது? யாரும் நமக்கு குரல் கொடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு இடத்துல இருந்தும் பெண் குழந்தை பாதுகாப்புக்காக வரமாட்டாங்க. ஆனால் நம்ம தாங்க நம்ம பெண் குழந்தைங்கள பாதுகாக்கணும். ஸோ குழந்தைங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுங்க. ஆனால் சொல்லி கொடுக்குறப்போ அவங்களுக்கு சேஃப்டியான விஷயத்தையும் சொல்லி கொடுங்க. மெயினாக முடிஞ்ச அளவுக்கு பெண் குழந்தைங்களை யார் வீட்லேயும் விடாதீங்க, யாரை நம்பியும் விடாதீங்க. உங்கள் பாதுகாப்பில் விடுங்க. பணம் வாழ்க்கைக்கு கண்டிப்பாக வேணும் தாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பணம் சம்பாதிக்கிறது யார் பார்த்தா குழந்தைங்களுக்காக தான். சம்பாதிச்சு அந்த குழந்தைங்க இல்லை அப்படின்னாக்கா நம்ம சம்பாதிக்கிறதே வேஸ்ட் இல்லையா? ஸோ அதையும் யோசிச்சுக்கோங்க. ஸோ எல்லா குழந்தைங்களுக்குமே இந்த ஃபோன் நம்பரை கண்டிப்பாக சொல்லி கொடுங்க. 1098